பிக்கப்ல இருந்து. ஆனா இந்த புகை பாத்தீங்கன்னா வெள்ளையா வருது, கண் எரியுது அப்படியே. அதனால புகை வர்றதுக்கோசரம் இன்ஜினை பிரிச்சு வேலை பார்த்துட்டாங்க. நீங்க வந்தாச்சு 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 பாரு, ரோடெல்லாம் போட்டாங்க. எவ்வளவு ஒரு வண்டி நிக்குது பாரு, இத்தனை வண்டி நிக்குது. வண்டி எடுத்துட்டு வந்துட்டு ஷோரூம்ல வந்து கேட்கலான்ட்டு வந்தேன் நாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வண்டியை வந்து கம்ப்யூட்டர் போட்டு தான் பார்க்க முடியும், அதனால வந்து வண்டி விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே. ஹலோ காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஷோரூம் தான் போயிட்டு இருக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா பிக்கப் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து புகை வருது, அதாவது சைலன்சரில் புகை வருது. பொதுவாகவே இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா புகை வரும் பிக்கப்லேருந்து. ஆனால் இந்த புகை பார்த்தீங்கன்னா வெள்ளையாக வருது, கண் எரியுது அப்படியே. அதனால் பார்த்தீங்கன்னா ஷோரூம் போயிட்டு ஷோரூம்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க போகிறோம். கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியான செலவாக இருந்ததுன்னா ரெடி பண்ண போகிறோம். இல்லாட்டி வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் போயிட்டுருக்குறோம். வண்டி என்னப்பா ப்ராப்ளம்? ஸ்மெல் அடிக்குது, வெள்ளை புகையாக வருது, கண் எரியுது. அதனால ஆல்ரெடி வேலை பார்த்துருக்கீல்ல? ஆட்டோ, அதாவது மெக்கானிக்கு ஷோரூம் போனாலே போதும், ஒர்க் ஷாப்புக்கு புகை வர்றதுக்கோசரம் இன்ஜினை பிரிச்சு வேலை பார்த்துட்டாங்க. நீங்க காய்ச்சல்னு போனீங்கன்னா ஆஸ்பத்திரியில எப்படி ஆட்டோ பொழந்து வேலை பாக்குறாங்களோ அது மாதிரி மெக்கானிக் ஷோரூம் போனாலே இன்ஜின் வேலை பிரிச்சிடலாங்க, அவ்வளவுதான். அது என்ன வேலைன்னு நமக்கு தெரியாதுல்ல, அதனால அவங்க சொல்றத பார்த்து தான் நம்ம நடக்க முடியும், அப்படித்தானே? சரி, ஆக மொத்தம் இந்த ஷோரூம் போயிட்டு வண்டி விட்டுட்டு வந்துருக்கோம், இன்ஜின் பிரிச்சு வேலை செய்யணுன்ற போறோம். இன்னைக்கே செட்டில்மெண்டா? இன்ஜின் வேலை இல்லைன்னு சொல்லிட்டான், வேலை பாத்துக்கியா? அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பாத்துக்கலாம் இல்லையா? நாங்க வந்து இப்போ ஷோரூம் போயிட்டு என்ன கண்டிஷன் பாக்குறோம். வண்டி விட்டு கீழே இறங்கிட்டு உங்களுக்கு புகை வர்றதை காட்டுறோம், எப்படின்னு பாருங்க. கண் எரிச்சல் வருது. இப்ப அது பிரச்சனை இல்லைன்னா அப்படியே நீ ஓட்ட வேண்டியதானே? ஓ, டீசல் குடிக்கிறனாலே நீ ரெடி பண்ணணும் இல்லையா? கரெக்ட் தான். ஆமா, 10,000 20,000 செலவு பண்றத பார்த்துட்டு போய் புது வண்டி எடுத்தோம்னா கடன் தான், கடன் கட்டிட்டே இருக்க வேண்டியது. அதனால நம்மளுக்கு நல்ல PS வண்டி கிடைச்சிருக்கு, நல்லா வேலை பார்த்து படிக்கலாம். ஆனா வேலை பார்க்கறத வேலை பார்க்க முடியும், அப்படி வேலை பார்க்க முடியல அப்படின்னா அது மாற்றம் என்னன்னா புதுசா போட்டுக்கணும். நம்ம அதையவே வந்து ரெடி பண்ணிட்டே இருந்தோம்னா இப்படியே தான் செலவு வச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒண்ணு மட்டும் மாத்தினீங்கன்னா அது செட் ஆகாது. ஆமா, நீ செட்டா நாசல் மெயின் இல்ல, அது செட்டா மாத்தினீங்கன்னா தான் கரெக்டா இருக்கு. 30,000 ரூபாய்க்கு வண்டி மாத்துறீங்க, 50,000 நாசலுக்கு இப்பதான் 30,000. சரி, எங்க இந்த சந்துக்குள்ள விடு. வந்தாச்சு 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 பாரு, ரோடெல்லாம் போட்டாங்க. எவ்வளவு ஒரு வண்டி நிக்குது பாரு, இத்தனை வண்டி நிக்குது. புது வண்டி XUV 700. வீல பாரு எத்த சோறு இருக்குன்னு. போட முடியுமான வண்டியை போடலாம், கரெக்டா உள்ள விட்டு திருப்பணும், திருப்பினாதான் போட முடியும். வரட்டு 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 வேகமா வரட்டு. போலாம் போலாம், அப்படியே ஓரமா விடுங்க, வெளியே உள்ள விட்ட அப்படின்னா இறக்கி. சூப்பரா வண்டி வச்சிருக்கிற. கூட்டிட்டு வந்து அந்த ஆள் மட்டும் தனியா போய் சாப்பிட்றேன், பீப் பிரியாணி சாப்பிட்றதுக்கு போயிட்டு அப்படி வருதுங்களா. பீப் பிரியாணி வெறும் 40, பீப் சில்லி 40, பீப் வறுவல் 50. மனுஷன் அங்கே நிற்கிறாரு பாருங்க, அந்த பக்கம் சிவப்பு பனியனுக்கு அந்த பக்கம் நிற்கிற அப்படி. என் கூட கூட்டிட்டு வந்துட்டு அவர் மட்டும் போய் சாப்பிட போயிட்டாரு. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு
ஷோரூமில் வந்து கேட்கலான்ட்டு வந்தேன் நாங்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வண்டியை வந்து கம்ப்யூட்டர் போட்டு தான் பார்க்க முடியும், அதனால் வந்து வண்டி விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளால என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே உடனே வந்து விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தடாலடியாக வந்து முடிவு எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தனால எனக்கு பசிக்க எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்களா, சாப்பாடு வந்து சாப்பிட முடியாது. சரி அதனால ஏதோ ஜூஸ் குடிக்கலான்ட்டு கடைக்கு போனால் அவன் என்னடானா மிக்சியில் தான் அடிச்சு போட்டு தண்ணி ஊற்றி தான் தருவாங்க. அதனால தான் ஒரு திடீர்னு ஒரு முடிவு, பெலாச்சோலா கொய்யாக்கா ரெண்டும் சேர்ந்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. தடப்படானா இப்போ வந்து சாப்பிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு பசி ஆறியுது. அதனால இயற்கையாக சாப்பிடும் போது உடம்புக்கு வந்து எந்த ஒரு கேடும் இருக்காது. எல்லாரும் வந்து இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, யாருக்கு எந்த நோயும் வராது. தலைவன் வந்து ஒயின் ஷாப் பக்கத்துலேயே பீஃப் பிரியாணி கடை பிடிச்சிருக்கா அப்படி. அதனால என்னங்கிற அப்படின்னா ஒரு கட்டிங்கை போட்டு சாப்பிடலாமான்னு யோசிச்சுட்டு நிற்கிறாப்பு. நல்லா இருக்குங்க பெலாச்சோளம். அதனால் லைட்டாக சப்புன்னு இருக்குது. பழுத்து இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்தது. வண்டி இப்போ விட்டு போட்டு நாங்கள் எப்படி இப்போ போக போகிறோன்னு எனக்கும் தெரியல. தலைவன் வந்து அவங்க அம்மா அவங்க அண்ணன் வண்டியை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காப்பு. வாங்கிட்டீங்க வா, வாங்கிட்டீங்க வாங்கினேன், வாங்கிட்டீங்க வரட்டுங்க, பிரியாணி எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்ட்டு நானும் சொல்கிறேன். இந்த பிரியாணி கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவனாசி ரோட்டில் பூண்டி பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே ஹோண்டா ஷோரூம் இருக்குது. ஹோண்டா ஷோரூம் பக்கத்துலேயே இந்த பீஃப் பிரியாணி கடை இருக்குது. என்னை விட்டுட்டு திங்கிறா அப்படி ஏறி நடக்க முடியல. நல்லா செனத்தவள மாதிரி இருந்துகிட்டு அவன் இப்ப வண்டி விட்டு கிடந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரு. தனியா விட்டுட்டு தின்னா அப்படிதான் இருக்கு கண்டிப்பா. யோ நான் இங்க வேற எனக்கு வந்து இந்த பெலாச்சோல அது கூட அந்த காசு தரல, நானா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். பீஃப் வறுவல், பீஃப் தான் அது, பீஃப் வறுவல். இது ஏன் லைட் ஆப்பாய் போகுது இல்லையே. பீஃப் வறுவல், அப்புறம் பீஃப் பிரியாணி, பட்டை கிளப்புற அப்படி 40 ரூபா தாங்க சாப்பாடு. பீஃப் பிரியாணி யாரா இருந்தாலும் வந்து சாப்பிடுங்க. நான் வேற பீஃப் சாப்பிட மாட்டேன், எல்லாரும் சாப்பிடுவேன். மக்களே பீஃப் பிரியாணி சாப்பிட போறோம் நாங்க. ஷோரூம் வந்தாலே அவ்வளவு பில்லு கண்டிப்பா வந்து. வர்றப்பெல்லாம் ஒரு வண்டி பின்னாடி விட்டே இருக்காங்க, அதுக்குள்ள போகாதையா. வீட்டுல கம்மல் இருந்தவனை கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சுட்டு இருக்கிறீங்க.